கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இன்னும் மீதி உள்ள வசனங்களையும் வாசிக்க போறேன் இந்த அதிகாரத்தில். ஆனால் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். தேவன் எந்த விசுவாசத்தை வச்சிருக்காரோ அதே விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய போதனை. வேதம் விசுவாசம் என்று போதிக்கிறது அந்த விசுவாசத்தை தான். இந்த விசுவாசத்தின் பல்வேறு அம்சங்கள், தன்மைகள், இவைகளை குறித்து விளக்கி போதித்து வருகிறோம் கொஞ்ச காலமாக. இதில் முக்கியமாக கடந்த சில வாரங்களாக இந்த தேவனுடைய விசுவாசத்தில் நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். பாருங்க, உலகத்தார் விசுவாசம் என்று சொல்றதுக்கும் நாம் விசுவாசம் என்று சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம் விசுவாசம்னு சொல்றது ஏதோ நாம் எதையோ பாசிட்டிவாக சொன்னோம், ஏதோ பாசிட்டிவாக திங்க் பண்ணோம், அதனால் பாசிட்டிவாக ஆகுது, அப்படி இல்லை. அது உலகத்தார் சொல்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். அவங்களும் கொஞ்சம் வேதத்தை படிச்சுட்டு தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் முழுமையாக இல்லை. ஆனால் நாம் சொல்லுகிறது கொஞ்சம் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். நாம் என்ன சொல்லுகிறோம்? வெறும் பாசிட்டிவ் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நாம் நம்முடைய வாயில வைத்து சொல்லும்போது அதில் எவ்வளோ வல்லமை இருக்குது. ஏன்னா நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர். இதுதான் இங்கே போதித்து கொண்டிருக்கிறோம். அவரை போலவே உண்டாக்கப்பட்டதுனால அவர் சொல்லியே உண்டாக்குனார் எல்லாத்தையும். அதுபோலவே நாம் சொல்லி ஒரு வாழ்க்கையை, எதிர்காலத்தை உண்டாக்க முடியும் என்பது குறித்து தான் போதித்து வருகிறேன். இப்போ நம்முடைய வார்த்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையில் மனிதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவன் சரீரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதில் முக்கியமான அவயம் எதுன்னு கேட்டால் நாவு தான். வேதவசனம் அப்படி தான் போதிக்குது. யாக்கோபை படித்து பாருங்கள், நீங்கள் வேதம் முழுக்க படித்து பாருங்கள், நீதிமொழிகளை படித்து பாருங்கள், நாவை பற்றி தான் வேதம் போதிக்குது. நாவு, தினோண்டு நாவு உள்ளே இருக்குது, ஆனால் அதுதான் ரொம்ப பெருசுன்றாரு. சின்ன சுக்கான் பெரிய கப்பலை திருப்புறது போல, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துறது போல, இந்த நாவுங்கிற இந்த சிறிய அவயத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அப்போ நாவில் தான் கர்த்தர் வல்லமையை வச்சிட்டார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாழ்வுமா சாவமான்றதே இங்கேதான் இருக்குதுன்றார். நம்ம நினச்சிடும் கத்துட்டு இருக்குன்னு. அவர் சொல்கிறாரு வாயில் இருக்குது. எந்த வாயில் இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன் வாயில் இல்லை, மாமியார் வாயில் இல்லை. நம்ம அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறத வச்சு அழுதுகிட்டு இருக்கிறோம், அதை வச்சு புலம்பிகிட்டு இருக்கிறோம். நம்ம வாயில் தான் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம்? அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு நடக்க போகிறது இல்லைங்க, நாம் சொல்கிறது தான் நமக்கு நடக்க போகிறது. இதுதான் வாயின் வார்த்தைகளுடைய மேன்மை. பாருங்கள், இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ போதனை இதில் தான் அடங்கியிருக்கு. பாருங்கள், மனுஷனுடைய தன்மை அது. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் மனுஷனை. ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அப்படி தான் உண்டாக்கிட்டார். அப்படி உண்டாக்குனதுனால அப்படி எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து வச்சுக்கணும் ஒழிய இது ஏன்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. இப்படி தான் உண்டாக்கியிருக்கார், ஆகவே நான் இதை கற்றுக்க போகிறேன், இதில் கரெக்டாக இருக்க போகிறேன், ஏன்னா இப்படி தான் ஓடும் வண்டி, இப்படி தான் நடக்கும் காரியம், இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்து அப்படி வாழ வேண்டியதுதான். அதுதான் போயிட்டு வருகிறோம். இந்த நம்முடைய வார்த்தைகளை குறித்து போதிக்கும் போது விசுவாச அறிக்கை என்கிற ஒரு பகுதிக்கு வந்தோம். இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியமான, அது நம்முடைய வார்த்தை ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக எப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாயில் எடுத்து வச்சு சொல்கிறதுன்றதை பற்றி தான் இந்த விசுவாச அறிக்கை. நிறைய பேருக்கு விசுவாச அறிக்கைன்னா என்னென்னு தெரியறதில்லை. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, வாரம் கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒன்று ஒப்பிக்கிறாங்களே, அதோடு தெரியும் விசுவாச அறிக்கை. கடன்னு ஒரு 10 செகண்டில் நான் இதை விசுவாசிக்கிறேன் அதை விசுவாசிக்கிறேன்னு கடன்னு சொல்லி முடிச்சோன்னு முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திங்கள்லேருந்து செவ்வாய் வரைக்கும் அவிசுவாசத்தை தான் பேசுவாங்க. திங்கள்லேருந்து சனி வரைக்கும் அவிசுவாசத்தை தான் பேசுவாங்க. அங்கே கோயிலுக்கு போய் பாட்டு கேட்டு முடிச்சுட்டு இந்த விசுவாச அறிக்கைன்னு ஒரு சின்ன பகுதி வச்சுருக்காங்க, அங்கே கடன்னு மனப்பாடமாக ஒப்பிச்சிட வேண்டியது. ஒப்பிச்சிட்ட உடனே இவங்க நினைக்கிறாங்க நம்ம படி நடந்துடணும்னு. ஒன்றும் நடக்காது. ஏன்னு சொன்னால் இது விசுவாச அறிக்கைங்கிறது ஏதோ மனப்பாடமாக ஒப்பிச்சிட்டு வர சொல்லி சொன்ன காரியம் இல்லை. இது வாழ்க்கையில் 24 மணி நேரமும் நம்ம வாயை திறந்தா இப்படிப்பட்ட நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் நாம் அறிக்கை செய்து நம்முடைய அறிக்கையில் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று எபிரேயர்கள் நிருபத்தை எழுதின அவர் சொல்லுகிறார். உறுதியாய் எதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும்? நம்முடைய அறிக்கை, நம்ம என்ன அறிக்கை செய்தோம் அதை மாற்றக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது, நேற்று ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று சொல்லக்கூடாது, அதில் உறுதியாய் இருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசிகள்னால் ஏதோ கோயிலுக்கு போய் ஏதோ அறிக்கை செஞ்சு வந்துட்டோம் இல்லை.
எந்நேரமும் நம்ம கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் பேசுகிறோம். நம்முடைய கஷ்டத்தை பேசுறது இல்லை, கர்த்தருடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்பதை பேசுகிறோம். ஏன்னா நம்ம கஷ்டம் அங்கே இருக்குது, அது நிஜம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். நிஜத்தை பேச வேணாம், சத்தியத்தை பேசுங்க. அது சொன்ன உடனே ஜனங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆகிடுது. என்னங்க நிஜத்தை பேசக்கூடாதுன்றீங்க, நிஜத்தை தானங்க பேசணுன்றாங்க. நிஜம்ங்கிறதுக்கும் சத்தியம் என்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நிஜம் என்ன, அது இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு நிஜம் வேற மாதிரி மாறலாம். இன்னைக்கு வியாதியாக இருக்கலாம், நாளைக்கு சுகமாயிடலாம். இன்னைக்கு வறுமையில் இருக்கலாம், நாளைக்கு ஐஸ்வர்யவானா மாறிடலாம். இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கலாம், நாளைக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அப்போ நிஜம் என்கிறது பிரச்சனை ஒருவேளை நிஜமாக இருக்கலாம், அது நிஜமாக இல்லைன்னு சொல்லலை. வியாதி ஒருவேளை நிஜமாக இருக்கலாம், அது இல்லைன்னு நான் மறுதளிக்கலை. அல்லது பண பிரச்சனை இருக்கலாம், அது நிஜமாக இருக்கலாம், அது நிஜம் இல்லைன்னு நான் சொல்லலை, இல்லைங்களா? அப்படி நம்ம ஏமாத்த சொல்ல, அது இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. இருக்குது, அது வெறும் நிஜம். அது இன்றைக்கு நான் காண்கிற நிஜம், அது எந்நேரமும் மாறலாம், இன்றைக்கே கூட மாறிடலாம். அது நிஜத்தினுடைய தன்மை அப்படி தான், திடீர்னு மாறிடும். இன்னைக்கு பாருங்க, இப்போ ஜுரம் அடிச்சுட்டு இருக்கோம், டப்புன்னு 10 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுரமே இருக்காது. ஏன்னா அதான் அது. அந்த 10 நிமிஷம் அடித்த ஜுரத்தை அப்படியே வாழ்நாள் முறை கட்டி பிடிச்சிக்க கூடாது. நம்ம இதான் நிஜங்க, இந்த நிஜத்தை தான் சொல்கிறேன்னு கிடையாது. சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்துக்கும் நிஜத்துக்கு என்ன வித்தியாசம்? நிஜம் மாறுகிறது, சத்தியம் மாறுவதே கிடையாது. வானமும் பூமியும் மாறினாலும் கடவுளுடைய வார்த்தை மாறுவதே கிடையாது. சத்தியம் அதுதான். இதுதான் பாருங்க, நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். மாறுவதே கிடையாது. அப்போ மாறாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அதில் அமைக்கணும் ஒழிய இன்னைக்கு இப்படி நாளைக்கு அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு நம்ம வாழ்க்கை அமைக்க முடியாது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், பொழுதன்னைக்கும் சத்தியத்தை பேசணும். அதுதான் விசுவாச அறிக்கை. நாம் எதை விசுவாசிக்கிறோம், வேதம் என்ன சொல்லுது அதை பேசணும். அதில் தான் வல்லமை இருக்கிறது என்பது குறித்து போய்த்து வருகிறேன். இந்த விசுவாச அறிக்கை தரும் பயன் என்ன, இது என்னெல்லாம் நமக்கு செய்கிறது என்பது குறித்து 6 காரியங்கள் சொன்னேன். 6வது காரியத்தை தான் இப்பொழுது போய்த்து வருகிறோம். அதில் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதில் என்னென்னா, 6வது காரியத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். 6வது காரியம் என்ன, விசுவாச அறிக்கையை செய்யும்போது நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற படத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் பதிய பண்ணுகிறோம். அந்த பிக்சர் நமக்கு உண்டாகிறது. இது ரொம்ப முக்கியம். உள்ள அந்த பிக்சர் உண்டாகலன்னா வெளியில் வாழ்க்கையில் அது உண்டாக முடியாது. ஏன்னா அது அப்படியே வெளியே வாழ்க்கையாக மாறிடாது. அப்படி உண்டாக்கப்படலை, அப்படி வைக்கல கர்த்தர். கர்த்தர் இதுக்கு ஒரு மெத்தட் அண்ட் மீன்ஸ் வச்சிருக்கிறார், ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். அதாவது அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற படம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேணும் என்று சொன்னால், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேணும் என்று சொன்னால் அது எப்படி மாறும்? ப்ராசஸ் என்ன? ப்ராசஸ் என்னன்னா, அது நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டு வைக்கப்பட்டு அதன் மூலமாக அது வாழ்க்கையாக மாறுகிறது. இருதயத்தில் எப்படி பதிப்பது? நம்முடைய வாயின் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் இருதயத்தில் போய் நிறைஞ்சிருது. வாய் தான் இருதயத்தை நிரப்புது. இது ஒரு டேப் மாதிரி பாருங்க, இது ஒரு டேங்க் மாதிரி. இந்த டேப்ல இருந்து, இந்த குழாயில இருந்தா தண்ணி இந்த இருதயத்துக்குள்ள விழுகிறது. அதான் பார்த்தோம் இல்லையா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இது நிலம், இது விதை. எது? வசனம், விதை. வசனமாகிய விதையை நிலமாகிய இருதயத்தில் எப்படி விதைக்கிறேன்? சொல்லுவதன் மூலமாக தான். வசனத்தை சொல்லும் போது அதை என்ன பண்றேன்? தூவுகிறேன், அந்த விதைகளை தூவுகிறேன். இதான் கர்த்தர் வச்சிருக்க மெத்தட். மறுபடியும் அதை ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அப்படிதான், அது அப்படி வச்சுட்டாரு அவரு. அதனால நான் அது ஏன் அப்படின்றதுக்கு போறதில்லை. கூடுமானம் மட்டுக்கும் இது இப்படிதான்றதை போதிக்கிறதுல நான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்படிதான் நம்ம கடகடன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். அது அப்படிதான் அது. ஆகவே இங்கே சொல்கிற அதை பற்றி தான் நான் படிச்சுட்டு வர்றோம் இல்லையா. போன வாரம் காமிச்சேன், இந்த படத்தை இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நம்ம குறித்து ஒரு படத்தை வச்சிருக்கிறாரு. என்ன படத்தை வச்சிருக்கிறாரு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேணுன்ற படத்தை வச்சிருக்காரு. நம்முடைய பற்றி பிக்சர், நாம் எப்படி இருக்க வேணுன்ற அல்டிமேட் பிக்சர் கடவுள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லி, என்கிட்ட பிக்சர் இருக்குது, நீங்கள் ஒருவேளை தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது ஏற்கனவே விளங்கி விட்டது. அவர் ஏற்கனவே அதை அறிந்து வைத்திருக்கிறார். அது என்ன? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்களும் மாற வேண்டும். அதான் அவருடைய சித்தம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பிக்சர். அந்த பிக்சரை எடுத்து நம்முடைய இருதயத்தில் நம்ம இப்போ வைக்கணும். அதை பற்றி சொல்லும் போது தான் இங்கே சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா உங்கள் இருதயத்தை வஞ்சித்திடுறீங்க. இருதயத்தை வஞ்சித்திடுறீங்கன்னா, இப்போ வசனத்தை கேட்குறீங்க, அது அந்த படத்தை கொடுக்குது. வசனம் என்னத்தை கொடுக்குது? அந்த படத்தை
கொடுக்குது. எந்த படத்தை? கடவுள் நம்ம பற்றி வச்சிருக்கிற படத்தை கொடுக்குது. சுகத்தின் படத்தை, வெற்றியின் படத்தை, சமாதானத்தின் படத்தை, வாழ்வின் படத்தை, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சந்திக்கப்பட்டு நம்ம நல்லா வாழுகிறது குறித்த படத்தை வசனம் கொடுக்கிறது. வசனம் அந்த படத்தை கொடுக்குது. நாம் என்ன பண்ணிடுறோமா, அந்த கொடுத்த படத்தை குலைச்சி போட்டுறோம். எப்படி? வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்கிறது கிடையாது. படம் கொடுக்கப்பட்ட உடனே அதை பாதுகாக்க வேண்டும், பத்திரமா வைக்கணும், அது அலைஞ்சு போயிடாதபடிக்கு, அது கெட்டு போகாதபடிக்கு, அது மேலே கிறுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ இந்த நாக்கை வச்சு கிறுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இந்த ஸ்லேட்டில். எங்கே கிறுக்கிட்டு இருக்காங்க? இந்த ஸ்லேட்டில். அது என்னையா, நான் சும்மா சொன்னேயா, நான் பூச்சி புழுன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. அடியேன் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அது வந்துடுது வாயில். அது என்ன தப்பு? என்ன தப்புனா, உள்ள கிறுக்கிட்டு இருக்கிறீங்க. செக்கில் கிறுக்குனா வாங்க மாட்டாங்க. நான் சும்மா ஒரு கோடு தாங்க போட்டேன், அதில் என்ன இருக்குது? அந்த கோடு என்ன பண்ணிடுதாக்கும்? ஒன்றும் பண்ணாது, காசு உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கோடு போடக்கூடாது. இல்லை, எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும். கண்ட இடத்துல கோடு போட. என் பிள்ளைகிட்ட கொடுத்தங்க கொஞ்சம் லேசாக கிறுக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வேறு செக் எழுதி விடாங்கன்னுவாங்க இல்லையா? அப்போ நிறைய பேர் இந்த நாக்கை வச்சு கிறுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறுக்கி இந்த இருக்கிற படத்தை கொடுத்த இருதயத்தை வஞ்சித்து போடுகிறார்கள். இருதயம் அந்த படத்தை பெற்றிருக்குது, ஆனால் இந்த இருதயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றத்துக்குள்ளாக்குறாங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்கு. ஒருவன் தன் நாவை அடக்காமல், எப்படி அது இருதயத்தில் இருக்கிற பிக்சரை கலைச்சி போட்டுறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறோம்னு சொல்லுது. தன் நாவை அடக்காமல், எல்லாம் சொல்லுங்க, நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்ப இருதயத்தை வஞ்சித்தது எப்படி வஞ்சித்தோம் இருதயத்தை? 22ஆம் வசனத்தும் அதான் சொல்லுது. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவர்களா இருங்க. அப்ப இருதயத்தை வஞ்சிப்பது என்பது எப்படி நடக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிளீனா சொல்லி இருக்குது, நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து. அப்போ ஒருத்தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான்னா, ஒருவனுடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னா, அவனுடைய நாவினாலதான் அது அப்படி ஆகிறது. நல்லா தெளிவா இருக்கணும், அதை பற்றி ரொம்ப கரெக்டா தெரிஞ்சுக்கணும். வாயில கண்டதை பேசுறதுனால தான் இருதயம் வஞ்சிக்கப்பட்டுருது. அப்படி வஞ்சிக்கப்பட்ட இருதயம் இப்போ அந்த படத்தை கேரி பண்ண மாட்டேங்குது. ஏதோ படத்தை கேரி, தோல்வியின் படத்தை கேரி பண்ணுது, சுகவீனத்தின் படத்தை கேரி பண்ணுது. அதனால கடவுள் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேற முடியாமல் போயிடுது. அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கடவுள் வைத்திருக்கிற அந்த படம் நிறைவேறாமல் போய்விடுகிறது, நிறைவேற வழி இல்லாமல் இருக்கிறது. நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். அதனால திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமில்ல, செய்கிறவர்களா இருங்க. இருதயத்தை வஞ்சிக்காதீங்க, இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா அது அங்கு அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ அங்கே என்ன இருக்கு, அங்கே என்ன போயிருக்கு, அதை எப்படி காக்கிறது? என்னுடைய வாழ்வு என்கிற படம் உள்ள போயிருக்குது. இந்த வாழ்வுக்கு எதிராக நான் பேசக்கூடாது, அப்புறம் இதுக்கு விரோதமாக பேசக்கூடாது, இதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. பேசினா இது கெட்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். என் வாயிலேருந்து என்ன வருதுன்றது ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு நேர்மாறாக பேசவே கூடாது. சுகத்தின் படத்தை உள்ள வச்சிருக்கேன், பேச, அதை தவிர வேற எதுவும் பேச. சூழ்நிலை என்னமோ மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் பேசுறது எப்படி இருக்கணும்? இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப இருதயத்தை வஞ்சிக்கிறது, நாவை அடக்காதனால தான் வஞ்சிக்கப்படுகிறது இருதயம். நாவை அடக்கலாம் வாழ்க்கை கெட்டு போகிறது. ஏன்னா இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அந்த இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்கள் வெளிவர முடியாது. அந்த இருதயம் நல்லவைகளை கொண்டு வர முடியாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப இது குறித்து பார்த்து வருகிறோம் இல்லையா? 23ஆம் வசனத்துக்கு போகும். 22 வாசம், 23 போகும். எண்ணத்தினால ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். பார்த்தோம் இல்லையா போன வாரம்? கண்ணாடியில முகத்தை பார்க்கறது, கண்ணாடியில முகத்தை பார்த்தும் மறந்துடுறானா. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா? எத்தனை மேடு பள்ளம் செக் பண்ணீங்களா? ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கணும் போல இருக்கு. எத்தனை மேடு, எத்தனை பள்ளம், எத்தனை கரும்புள்ளிகள், எத்தனை ஸ்பாட்ஸ், எத்தனை ரிங்கிள்ஸ், எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்கன்னா பூத கண்ணாடிலாம் வச்சு செக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இன்னைக்கு. ஏன்னா நான் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணுறீங்க? நோக்கத்தோடு பார்க்குறீங்க. கண்ணாடி எடுக்கும் போதே எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் செக் பண்ணணும்னு அந்த நோக்கத்தோடு பார்க்கறதுனால கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, டீட்டெயிலை கவனிக்கிறீங்க. இல்லைன்னா தினந்தோறும் தான் முகத்தை பார்க்குறீங்க, ஆனால் எத்தனை ரிங்கிள்னு என்னது கிடையாது. எத்தனை சுருக்கம் எண்ணி இருக்கீங்களா? அல்லது சிலர் என்றாங்க மணிக்கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிலர் என்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான்.
சிலர்ன்றாங்க. ஆனால் நிறைய பேர் ஒன்றும் பார்க்கறது கிடையாது பாருங்க. சும்மா ஒரு ஜென்ரலாக எல்லாம் நல்லா இருக்கா, ஓகே, தலை வாரி இருக்கா, முகமெல்லாம் கிளீனாக இருக்கா, சரி போவோம், அவ்வளோதான். ஒழிய ஒரு ஜென்ரல் தான் தெரியும். நிறைய பேர் வசனத்தை அப்படி தான் வாசிக்கிறாங்களாம். அதான் சொல்கிறார் யாக்கோபு. திருவசனத்தை அப்படி தான் பார்க்குறாங்களா, கண்ணாடியில் முகத்தை பார்க்குறவன போல தான் திருவசனத்தை பார்த்து அதை ஒன்றும் செய்யாமல் கவனிக்காமல் விடுறவன் அப்படி தான் இருக்கிறான்றது. எப்படி இருக்கிறானா, சும்மா கண்ணாடி அவுட்லைனை மட்டும் பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க பாருங்க, அவர்களை போல இருக்கிறான்னு. நிறைய பேர் கோயிலில் போய் ஏதோ சில பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஒரு 3 பாயிண்ட் சர்மன். அந்த சர்மனில் ஒன்றும் கிடையாது, நிறைய நேரத்தில் ஒரு விஷயம் அதில் இல்லை, டீட்டெயில் அதில் இல்லை. சும்மா ஜெனரலாக நம்ம கிறிஸ்தவர்கள் திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக கோயிலுக்கு வாங்க, அடுத்த வாரம் மறந்துடாதீங்க, இவ்வளோ தான் இருக்குது. சரி, எல்லாம் நல்லது தான், ஓகே. ஆனால் அதில் நான் யாருன்ற ஒரு பிக்சர் தெளிவாக கிடையாது. ஏதோ நான் கிறிஸ்தவன், பைபிள் படிக்கணும், நான் கிறிஸ்தவன், ஜெபம் பண்ணணும், நான் கிறிஸ்தவன், ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லி ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தான் இருக்குது ஒழிய நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா இருக்கிறேன்ற ஒரு பிக்சரே அதில் கிடையாது. ஆனால் சபைக்கு செல்லும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போதும், வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதும் அந்த பிக்சர் உண்டாகும்படியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் சபையை அதுக்காக தான் வச்சிருக்காரு, பிரசங்கியார் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு, வேதத்தை அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் அதுக்காக தான் வச்சு கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க வரும்போதெல்லாம் நாம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் உற்று கவனிக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை தான் அப்படி சொல்லியிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனா வேதத்தை அப்படின்னு சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தையை. கடவுளுடைய வார்த்தையை உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. எத்தனை பேர் உற்று பார்க்குறீங்க? உற்று பார்க்குறீங்கன்னா இதில் ஏன் உற்று பார்க்குறீங்க? பார்க்குற நோக்கமே என்ன? நான் யாருன்னு கண்டுபிடிக்க தான் பார்க்குறேன். டீட்டெயிலாக எனக்கு தெரியணும், என்னுடைய வெற்றியினுடைய டீட்டெயில் எனக்கு வழங்கணும், என்னுடைய சுகத்தினுடைய டீட்டெயில் எனக்கு வழங்கணும், நான் என்னுடைய வாழ்வை குறித்த டீட்டெயில் எனக்கு வழங்கணும். என்னை குறித்து என்ன சொல்லிருக்கு, என்ன படம், என்ன வரைஞ்சிருக்குது. சும்மா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் இல்லை, ஏதோ பார்த்தேன் அது விளங்கிடுச்சு அப்படின்னு இல்லை. இல்லை, கிளியராக பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு தெளிவாக அது விளங்குகிறதோ அவ்வளவு தெளிவாக அந்த படம், அவ்வளவு சீக்கிரமாக அந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறும். எவ்வளவு தெளிவாக வழங்குதோ அவ்வளவு சீக்கிரமா அது நிஜமாக மாறும். இருக்கீங்களா? அப்ப அந்த நோக்கத்துக்காகவே நம்ம படிக்கிறோம். வேதத்தை படிக்கும்போது இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணுறோம், சும்மா நம்ம சர்மனைஸ் பண்ணுறது இல்லை, ஒரு நோக்கத்தோடு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இதை இன்னும் நல்லா உற்று பார்த்து கவனித்து இதில் என்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்க்க விரும்புகிறோம் இல்லையா? ஜபத்தை குறித்து நான் போதிக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஜபத்தை குறித்து என்ன பிரதர் போதிக்க போகிறீங்க? அவருக்கு என்ன பெருசாக போச்சு, என்ன இருக்குது பைபிளில் ஜபத்தை பற்றி? நம்மளும் தான் 5 வயசுலேருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஜபம் பண்ண தெரியும். ஜபத்தில் என்ன பெரிய கம்பசூத்திரமா இது என்ன பெரிய இருக்குது? எல்லாருக்கும் தெரியும் ஜபம்னா, இதில் என்ன பெரிய, நீங்கள் எதை எடுத்தாலும் ரொம்ப நாள் போதிக்கிறீங்க, நீங்கள் என்ன அப்படி என்ன இருக்குது அதில்? அவருக்கு பைபிளில் அவ்வளோ இருக்குதுன்னு அவருக்கு சந்தேகம். அவருக்கு ஜபத்தை பற்றி என்ன இருக்குது, நல்லா தான் ஜபம் பண்ணுறோம். அப்புறம் நான் போதிச்சவொன்னு சொல்கிறார், நான் என்னமோ நினச்சாங்க, கடைசியில் இருக்குது இவ்வளோன்றார். இதில் இருக்க டீட்டெயிலை யாரும் பார்க்கறது இல்லை பாருங்கள். டீட்டெயில் தெரிய தெரிய கிளாரிட்டி அதிகம் உண்டாகுது, கிளாரிட்டி அதிகம் உண்டாக விசுவாசம் இன்னும் அதிகமாக உண்டாகிறது. இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், டீட்டெயில் தெரியலன்னு வைங்க, கிளாரிட்டி இல்லை இருக்காது. கிளாரிட்டினா தெளிவு இருக்காது. விவரம் தெரியலன்னா தெளிவு இருக்காது. ஜென்ரலாக தெரியும், பொதுவாக தெரியும், தெளிவு இருக்காது. விவரமாக பார்த்தா தான் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த தெளிவில் இருந்து தான் விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும்னு சொல்லியிருக்குது இல்லையா? அது தெளிவு வரணும், விவரம் தெளிவு, அப்புறம் அது மூலமாக தான் விசுவாசம் உண்டாகிறது. இல்லைன்னா என்ன ஆகிறது, விவரமாக பார்க்கலன்னு வைங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அப்போ தெரியும் வித்தியாசம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, வெறும் பிரச்சனையை தான் பேசுவீங்க. எதை பேச மாட்டீங்க, விசுவாசத்தை பேச மாட்டீங்க, கடவுளுடைய வார்த்தையை பேச மாட்டீங்க. ஏன் வார்த்தையை பேசலை? இத்தனை தடவை பார்த்தீங்களா கண்ணாடியில் முகத்தை, இத்தனை தடவை திரும்ப திரும்ப போய் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கல, விவரமாக பார்க்கல, அதனால தெளிவு உண்டாகலை. தெளிவு உண்டாகாதனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த தெளிவு அங்கே இல்லாமல், தெளிவாக இல்லாமல் என்னுடைய நிலை என்ன, நான் என்ன, இதில் எப்படி நான் ஜெயம் பெற முடியும்,
இதில் வெற்றி என்னுடையதாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு தெளிவு இல்லாதனால நாம் ஆடி போயிடுறோம், கலங்கி போயிடுறோம். ஏனென்று சொன்னால் விவரமாக பார்க்கவில்லை. இருக்கீங்களா? அதனால தான் சொல்லியிருக்குது, கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் செய்கிறவர்களாயும் இருங்கள். அது கேட்டிங்கன்னா அதன்படி பேசுங்க, அதன்படி செய்யுங்க, அதன்படி வாழுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாம் முடியும்னு சொன்னால் அப்போ முடியுன்ற மாதிரி வாழுங்க, முடியுன்றதையே பேசுங்க. அதுக்கு மாறா பேசவே பேசாதீங்க. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள்ன்றதை பார்த்துட்டீங்க, அந்த பிக்சர் உங்களுக்கு விளங்கிடுச்சு. உங்களை நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? அப்போ என்னால் முடியாது, என்னால் இதெல்லாம் ஏழை முடியாது கிடையாது அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் அதுக்கு நேர்மாறான காரியங்கள். இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. அதுக்கப்புறம் அதே தான் பேசிட்டு இருக்கணும். அப்ப பிரச்சனைன்னு வரும்போது அதான் பேசுவீங்க. இல்ல இதுல எனக்கு ஜெயம்தான் உண்டு, நான் முற்றும் ஜெயம் கொள்கிறேன்றத பேச ஆரம்பிப்பீங்க. இந்த படம் உள்ளத்திலே வருவது ரொம்ப முக்கியம். அது எப்படி வருதுன்னா, நம்முடைய வாய் அதுக்கு தான் உபயோகப்படுத்தப்படுது. நம்முடைய அறிக்கை, நாம் என்ன சொல்லுகிறோமோ அதான் போய் உள்ளத்துல பதிகிறது. இப்போ இயேசு ஒரு உதாரணமாக காமிச்சு சில காரியங்களை சொல்லுகிறேன். இயேசு பாருங்க, அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்குது. மனுஷனா பிறந்து மனுஷனா எப்படி வாழ்றதுன்னு அவர் காமிக்கிறார். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து நம்ம போல மாம்ச ரத்தம் எலும்பு உடையவராக வாழ்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் கடவுளுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறார். கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுன்றார். அவ்வளோ கரெக்டாக இருக்கார். கரெக்டாக வந்தார், வேலையை நடத்தினார், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? வாழ்ந்தா அப்படி வாழணும். வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க, போன 10 வருஷமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன்று, அப்படியா இருந்தார் அவர்? கிடையாது. 15 வருஷம் அப்படியே ஓடிடுச்சுங்க. முடியும் நரைச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடி நரைச்சது இருக்கட்டும், என்ன பண்ணீங்க? ஏதோ பண்ணிட்டு இருந்தேங்க, ஏதோ இதுதான் நினச்சேன், கடைசியில் இது இல்லை. அப்புறம் அதுதான் நினச்சேன், கடைசியில் அது இல்லை. அப்புறம் இதை பண்ணேன், அப்புறம் இது சரி வரலைங்க. அப்புறம் அதை பண்ணேன், அது சரி வரல. எதுவுமே சரி வரல. ஏதோ இப்போ இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணலான் இருக்கிறேன். குடு கிளம்புனா 9 பண்ண போறீங்க? எப்போ பண்ண போறீங்க? இயேசு பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. இயேசு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவருக்குள்ள இந்த வெற்றி எப்படி வந்ததுன்னா, அவர் எப்படி கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். ஏன்னா நம்ம எல்லாம் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், அதுக்கு தான் பறந்துருக்கோம் இல்லையா? அவர் எப்படி நிறைவேற்றினார்னா, சிறு வயதுல இருந்த அந்த பிக்சரை குயிக்கா எடுத்து தன் இருதயத்தில் வைக்க ஆரம்பித்து விட்டார். காமிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 2. சின்ன பிள்ளைங்களாம் சண்டே ஸ்கூலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், அவங்களும் கவனிக்கணும். கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்க, கேளுங்க. உங்களுக்கு தான் இது. சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, 40 வயசு ஆகிட்டு இருக்கிற சிறு குழந்தைகளுக்கும் தான் இது. இப்போ அதை ஆரம்பித்து கரெக்டாக செய்யணும். நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே. நம்ம சில நேரத்தில் தப்பெல்லாம் பண்ணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து கற்றுக்குறோம். என்ன பண்ணுறது? அதனால் வேஸ்ட் பண்ணியாச்சு, போ முடியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆண்டவர். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்கலாம். வாசிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துலேருந்து வாசிக்க போகிறேன். என்ன சம்பவம்னு சொன்னால், பண்டிகைக்கு வர்றாங்க இயேசுவை கூட்டிகிட்டு. இயேசு 12 வயசு. பண்டிகைக்கு வந்து பண்டிகைலாம் கொண்டாடிட்டு திரும்ப போகிறாங்க. ஒரு பெரிய கூட்டமாக வந்திருப்பாங்க போல இருக்கு, எல்லாம் கூட்டமாக போகிறாங்க. இயேசு இந்த கூட்டத்தில் யாரோடையோ இருப்பார், சொந்தக்காரங்க கூட இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பயணம் போயிட்டாங்களாம் பாருங்க. அந்த காலத்தில் நடந்து போனுங்க, கார்ல இருந்து திருப்பிட்டு வந்துடலாம். ஒரு நாள் பயணம் போயிட்டாங்க. நடந்து ஒரு நாள் நடந்தாச்சு. நடந்த பிறகு பார்க்குறாங்க, அங்கே இருப்பார் இங்கே இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பாட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவர் எங்கேயும் இல்லை. தேடி பார்க்குறாங்க, ஐயோ அவரை விட்டமேன்னு சொல்லி திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து தேடி 3ஆவது நாள் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை கண்டுபிடிச்சா எங்கே இருக்கிறாரு? ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது விளையாட்டு இருக்கிறாரா, கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கிறாரா, ஃபுட்பால் மைதானத்தில் இருக்கிறாரா? இவர் வந்து அங்கெல்லாம் இல்லை. இவர் எங்கே இருக்கிறார்? அதனால தான் 3 நாள் ஆகி போச்சு. ஏன்னா இவர் தேவாலயத்தில் இருக்கிறாரு. இவர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறார். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். தேவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு பெரிய வேத சாஸ்திரிகள் மத்தியில் உட்காந்துட்டு, பெரிய பெரிய மனுஷர்கள் மத்தியில் உட்காந்துக்கிட்டு, இந்த ஜூவிஷ் ராபாய்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆட்கள். நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப அருமையாக போதிப்பாங்க. அதெல்லாம்
ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப திறமைசாலிகள். அவர்கள் மத்தியில் கற்று அறிந்த பெரிய மனுஷர்கள் மத்தியில் உட்காந்துட்டு, அந்த காலத்திலலாம் பாருங்கள் 30 வயசானதான் உங்களை ஒரு ஆம்பளைகளோடய உட்கார வைப்பாங்க. பெரிய மனுஷர்களோட 30 வயசு இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, ஓரமாக நிற்க வேண்டியதான். 12 வயசெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பொடிப்பையெல்லாம் அங்கே நில்லு அப்படின்றாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி காலம் அது. இப்போ நம்ம ஊர் வாலிபரெல்லாம் நினைக்கிறாங்க 18 வயசு ஆனோன்னு பெரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ 18 ஒன்றும் கிடையாது பாருங்க. அப்போ 12 ஒன்றுமே கிடையாது. 12னா ஒழுங்கு மரியாதையை போயிடணும், வாழ வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, போய் போதகர்கள் மத்தியில் உட்காந்துக்கிட்டு அவர்கள் பேசுகிறத கேட்டுக்கொண்டு அவர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு பதிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். இதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். இதை பார்த்துட்டு அவர் பேச கேட்ட பாருங்க, இவர் பேசுகிறார், மற்றவங்க கேட்டுட்டு இருக்கான். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், இவர் சொன்ன ஆன்சர்ஸ், இதை பார்த்து பிரமித்து போனார்கள். என்ன இந்த பையன் எங்கேருந்து வந்தான்னு. சிலர் நினைக்கிறாங்க இப்படி சொன்ன உடனே, ஆமாங்க அவர் ஆண்டவராச்சே, அவர் கடவுள், அவர் பிறந்த அன்னைக்கே எல்லாம் தெரியும். அவர் ஒரு நாள் குழந்தையா இருக்கும்போதே அப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னே எல்லாம் யார் யாருன்னு தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் வளர்ந்தவனுக்குரிய ஞானம் எல்லாம் இருக்கும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, அப்படி கிடையாது பாருங்க. அவர் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு என்ன தெரியுமோ அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. அப்படிதான் இருந்தார். அப்புறம் எல்லாரும் போலவும் வேதவசனம் சொல்லி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார், பெருகினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எல்லாரும் போலதான், நாமெல்லாம் வளர்கிற போலதான் வளர்ந்தார் அவர். எல்லாத்தையும் முதல் நாளே தெரிஞ்சு வச்சிடல அவர், அப்படியே வளர்ந்து தான் வர்றாரு. அப்போ அவரும், நான் சொல்கிறேன், வேத வசனங்கள் நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேணுமோ அப்படி தான் கற்றுக்கிட்டோம். அதனால தான் நீ காமிக்க போகிறேன், எப்படி நான் வேத வசனத்தை பார்க்கணும், எப்படி இந்த பிக்சர் எடுத்து உள்ளே வைக்கணுன்றது தான் காமிக்க தான் சொல்கிறேன் நான். அப்படி தான் அவர் கற்றுக்கிட்டாரு. அப்போ பாருங்கள், பிரமிக்கத்தக்க விதத்தில் 12 வயசுக்குள்ளே அது உள்ளே போயிட்டு இருக்குது. 12 வயசுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்குது. அப்புறம் பாருங்கள், தன் தாய் தகப்பன்மாரும் அவரை குறித்து அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தாய் தகப்பனுக்கும் விளங்கலை. என்ன விளங்கலை? இவருக்கு விளங்குனது அவர்களுக்கு விளங்கலை. இவருக்கு தெரியுது தான் எதுக்காக வந்திருக்கிறாரு, தன்னுடைய வேலை என்ன, எல்லாம் விளங்கிடுச்சு இவருக்கு. ஆனால் தாய் தகப்பனுக்கு விளங்கலை. எத்தனை பேருக்கு தெரியும், உங்கள் தாய் தகப்பனுக்கே நிறைய நேரத்தில் நீங்கள் யாருன்னு விளங்கலை. அவங்க ஏதோ சோத்தை ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பிடுன்னு சட்டையை வாங்கி கொடுத்துட வேண்டியது. போகிற வரதுக்கு பஸ்ஸு காசு எப்படி, செலவு காசு எப்படி, தொல்லை பண்ணாத, போய் தொலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் இது ஒரு 4-5 இருந்ததுன்னா அப்புறம் வெறுத்து போகுது ஜனங்களுக்கு. எங்கேயோ போயிட்டு வரட்டுங்க, என்னமோ பண்ணட்டும், படித்தா சரி போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதை இந்த பிள்ளைகளை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறது இல்லை. எதுக்காக பிறந்திருக்கிறான், இவனுடைய எதிர்காலம் என்ன, கடவுள் என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்துக்குள்ளே எப்படி நடத்துவது, எப்படி அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவுவது, எப்படி அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சும்மா சோத்தை போட்டு தான் சொல்கிறாங்கல்ல, பிள்ளை வளர்க்குறேன்னாங்க. நான் சொன்ன மாடு மாடுகளை கூட தான் வளர்க்கலாம், நாய் பன்னி பூனை எல்லாத்தையும் வளர்க்கலாம். பிள்ளை வளர்க்குறது இல்லைங்க. வேத வசனத்தில் ட்ரெயின் அப் அ சைல்டு, பிள்ளைய பயிற்சிவின்னு சொல்லியிருக்குது. வளர்க்குறது வந்து ஆடு மாடுகளை வளங்க, அதுக்கு வெறும் புண்ணாக்கு போட்டால் போதும், அது நல்லா சாப்பிட்டுவிட்டு இந்த பெருசாக நிற்கும். அது அதை வளருங்க. வளர்க்குறது ஒரு பெரிய, எப்படி வளர்த்துக்கிறான் பாருங்க. 6 அடி உயரத்துக்கு நிற்கிறான். ஆமாம், 6 அடி உயரத்துக்கு நின்று இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுவான். அப்புறம் நாளைக்கு வளர்த்தா போதாதுங்க, பயிற்சி விக்க வேண்டும். வேத வசனம் சொல்லு, வளர்க்க சொல்லல, பயிற்சி விக்க சொல்லுது. ட்ரெயின் அப் எ சைல்டு, அந்த வார்த்தை தான் உபயோகப்படுது. ட்ரெயின்னா டீச் பண்ணு, போதி, எப்படி இருக்கணுன்றதை காண்பி, அவனுக்கு அதில் நடக்க வை. அது தப்பா அவன் செய்யும் போது எப்படி சரியா செய்யணுன்றதை காமி, அவனை சரிப்படுத்தி காமின்னு சொல்லி இருக்குது. அப்போ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. அதனால இவருடைய பெற்றோரும் வித்தியாசமானவர்கள். அவங்களும் பாருங்க, எல்லா பிள்ளைய போல சாப்பாடு ஆக்கி போட்டு பேசாம சாப்பிட்டியா போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துருக்குறாங்க. திடீர்னு இவர் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா, அடே அப்பா நம்ம பிள்ளையாது போதகர்கள் மத்தியில் உட்காந்து பேசுறதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க, நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு பார்க்குறாங்க அவங்க. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய், இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு இப்படி தேடினோமே. 3 நாளாக தேடி இருக்கிறாங்க, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்பா இப்படி பண்ண, எங்களுக்கு தேட விட்டாலே ஒத்தி இத்தனை நாள் நடந்து அலைஞ்சிருக்கிறோமே, இப்படி பண்ணலாமான்னு கேட்டா அவர் பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள். எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா தேடி இருக்க மாட்டீங்க என்னன்றார். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா பேசாம இங்கேயே விட்டு போயிருப்பீங்க. என்ன
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அவருடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் என்ன? எனக்கு பிதா என்ன வச்சிருக்கிறார், நான் என்ன பண்ணணும், பிதா என்ன எதுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு, என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு தெளிவு, ஒரு விவரம், தெளிவு உண்டாயிடுச்சு. இப்போ தானே சொன்னேன், விவரம் தெளிவெல்லாம் அப்படி உண்டாகுதுன்னு. உற்று பார்த்து, இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இல்லையா? அப்போ உற்று பார்க்கும் போது தான் விவரம் வருது. நான் நினைக்கிறேன் 12 வயசுக்குள்ள அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது இவர் இதை உற்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பா எங்கேயாவது அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் பெரிய பள்ளிக்கூடம் கிடையாது, பெரிய இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வேலையில் அவர் கரெக்டாக இருக்கிறார் பாருங்க. உற்று பார்த்து, அவர் கல்லாதவராக இருந்து இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரமாதமாக இருக்காருன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எஜுகேஷன் நல்லது தான், ஆனால் எஜுகேஷன் எல்லாம் கிடையாது. கல்லாதவராக இருந்து இவ்வளோ பெரிய ஞானம், இவ்வளோ பெரிய இது எங்கே வந்தது? மற்றவர்களை போல இவர் போய் பெரிய சாஸ்திரிகளுடைய கல்லூரியில் படிக்கல இவர், ஆனால் இதை படிச்சிருக்கிறார். அவர் இதை உற்று பார்த்திருக்கிறார். இதில் விவரம் தெரிஞ்சிருச்சு, தெளிவு உண்டாயிடுச்சு. பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதான்றாரு. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியலையா? பிதா எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்ன இப்படி தேடுறீங்க? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. அப்புறம் பாருங்க, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை, அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா, இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்ச? எப்படி உனக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு கூட சிலர் கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த வசனம், இந்த கண்ணாடி. இதுக்கு பல பேர் கொடுத்துருக்குறேன். இதுக்கு சக்ஸஸ் புக்குன்னு பேர் கொடுத்துருக்கேன், இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்கேன், அது என்ன, ஆன்சர் புக்கு, இல்லையா? இப்போ இன்னொரு பேர் கொடுக்குறேன், இது உங்களை நீங்கள் காணக்கூடிய கண்ணாடி, நீங்கள் யார் என்று உங்களை பார்க்கக்கூடிய கண்ணாடி. நீங்க அந்த கண்ணாடிட்டு நேரம் செலவழிக்கிறீங்கன்னு தெரியும், என்னத்தை பார்ப்பீங்களோ. பாருங்க, பரவாயில்ல, இல்லைன்னா ஒருத்தர் நாம சகிக்கணுமே. ஆனால் இந்த கண்ணாடியில் ரொம்ப அதிகமாக பாருங்க, அதை விட இந்த கண்ணாடியில் ரொம்ப அதிகம் பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த கண்ணாடி நான் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறேன் என்பதை காட்டுகிற கண்ணாடி. இருக்கீங்களா? ஏன்னா நான் என்னவா இருக்கிறேன்னு அறிஞ்சு கொள்றது தான் என்னுடைய வெற்றி இருக்குது. நிறைய பேர் பாருங்க, நம்ம இந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறோம், முகம் பார்க்குற கண்ணாடியே பார்த்துட்டு இதுக்கு பவுடர் என்ன, இதுக்கு இது என்ன, இதையே கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம். போடுங்க, பரவாயில்ல, வேணாம் இல்லை. சோறு சும்மா இருக்கிறதுக்கு வெள்ளை அடிக்கப்பட்டால் நல்லா இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டுங்க, பூசிக்கிங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இதுதான் பெருசு, இதுதான் கவனம் செலுத்தணும். அப்படி அவங்க வெறும் சரீரம் தான் இருக்கிற மாதிரி ஜனங்க என்ன பண்ணுறாங்க, சரீரத்தையே முழு கவனம் செலுத்துறது தப்பு பாருங்க. அது வேதவசனம் அப்படி போதிக்கல. சரீரத்தையே சிலர் என்ன சொல்கிறாங்க, இது இது ஒன்றுமே போடாது அப்படின்ற மாதிரி, சோறு கூட போடாது அதுக்கு. சரியா? ஒருத்தர் இருக்கார், ஃபாஸ்டிங்காக இருப்பார். ஏன்னா இந்த சரீரத்துக்கெல்லாம் போடக்கூடாது பிரதர், இது பாவ சரீரம், இது கிடக்குது இது அப்படின்னு போட்டு கடைசியில் சாவடிச்சிட்டாரு சரீரத்தை. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு இது சரீரம் வந்து ரொம்ப மோசமாக்கும், இதை இது பண்ணணும். அதுவும் தப்பு தான். ஆனால் அதை தான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இந்த சரீரம் என்ன, ஒரு வீடு மாதிரி. வீடை நல்லா பெயிண்ட் அடிக்கணும், நல்லா சுத்தமாக வைக்கணும், எல்லாம் வைக்கணும். ஏன்னா நமக்கு நல்லது அது, இல்லையா? ஆனால் வீட்டை காட்டிலும் உள்ளே இருக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். வீடை நல்லா பெயிண்ட்லாம் அடித்து அழகாக சென்டெல்லாம் அடித்து வந்தால் கும்முன்னு வாசனை இருக்கிற மாதிரி இருந்து உள்ள ஆள் நாரிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? உள்ள இருக்க ஆளுக்காக தானே வீடு கட்டினீங்க, அதுக்காக தான் பெயிண்ட் அடிக்கிறோம். அவர் நல்லா இருக்கிறதுக்காக தான் இது பெயிண்ட் அடிக்கிறோம். அவர் நல்லா இருக்கிறதுக்காக தான் வாசனை. அவரே நாரிட்டு இருக்கும்போது வீடு வாசனை அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் அநேகர் பாருங்க, அந்த உள்ள இருக்கிற ஆளுக்கு அதை ஒன்றும் பண்றது இல்லை, வெளியில இருக்கிற சரீரத்துக்கு தான் எல்லாம் பண்றாங்க. நம்ம இது வந்து வெறும் சரீரம் தான் பாருங்க. நான் யாரு? நான் உள்ள இருக்கிறேன். நீங்க யாரு? உள்ள இருக்கிற நீங்க. இது வந்து வெறும் சரீரம் தான். சாகும்போது என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிற ஆள் போயிடுறாரு. உள்ள இருக்கிற ஆள் போன உடனே அப்புறம் இந்த சரீரத்தை யாராவது கட்டி அழுதுட்டு இருப்பாங்களா? அப்புறம் வந்து தூரமா நின்று இப்படி பார்ப்பான். அப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இப்படி கை வச்சுட்டு பார்ப்பான். கடகடன்னு போய் புதைக்கிற வேலையில் இறங்கும். ஏன்னா ஆள் போயாச்சு, அப்போ இந்த சரீரம் ஒன்றும் கிடையாது. ஆள் இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்துக்கு வேல்யூ. அப்போ ஆள் முக்கியமா, சரீரம் முக்கியமா?
நான் சொல்றேன், ஆள் சரீரத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன், இந்த சரீரத்தை கண்ணாடியில் பார்க்கறது இருக்கட்டும், பார்த்துட்டு போங்க. ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுடைய நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறீங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் ஆள் என்னவா இருக்கிறீங்கிறத பார்க்கறதுல கவனத்தை செலுத்துங்கள். ஏனென்றால் அதை பண்படுத்தும் போதுதான் வாழ்க்கை பண்படுகிறது. வாழ்க்கையில முன்னேற்றம் இதை சரி பண்ணும்போது தான், நம்ம உள்ள இருக்கிற ஆளை சரி பண்ணும்போது தான் வெளியே இருக்கிற வாழ்க்கை சரியாகிறது இல்லையா? வெளியில் எல்லாருக்கும் ஷோ காமிச்சிட்டு இருந்தா போதாது, உள்ள இருக்கிற ஆளு நல்லா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இயேசு கவனம் செலுத்திட்டு வர்றாரு, உற்று பார்த்துருக்கிறார் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்து 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 தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு இது என்னன்னு. நம்மை குறித்து பிதா என்ன சொல்லியிருக்கிறார் ஏன்னு சொன்னா, காண்பிக்கிறேன் உங்களுக்கு. வேத வசனம் சொல்லுது, வேத வசனங்கள் முழுவதும் இயேசுவை குறித்து தான் பேசுகின்றன என்று. வசனம் முழுவதும் எதை பற்றி பேசுது? இயேசுவை குறித்து தான் பேசுகிறது. திருப்பம் ரோமர் 8:29 உங்களுக்கு தெரியும். அது என்ன? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறார். எதற்கு முன்குறித்து இருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் ஆகும்படியாக முன்குறித்திருக்கிறார். எல்லாரையும் முன்குறிச்சிட்டார் இல்லையா? அதை எப்படி பண்றாராம் பாருங்க. அது எப்படி பண்றாருன்றதை வாசிக்கிறோம் பாருங்க. இதுல திருப்பங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இயேசுவை பற்றி பேசுகிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், சுருக்கமாக சொல்ல போனா நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போலாகிற வரைக்கும், அதான் இந்த 11ஆம் வசனத்துடைய அர்த்தம். விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்குது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போல ஆகிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அதாவது எல்லாரும் இயேசுவை போல ஆகி இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தது போல இவர்களும் வாழும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக, இவர்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் 13ஆம் வசனம், சிலரை அப்போஸ்தலராகவும், சிம்பிளா சொல்லிட்டு வர்ற, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, நாம் எல்லாரும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அப்படிப்பட்ட ஒரு பூரண நிலையை அடைந்து சுவிசேஷ வேலையை, அவர் விட்டு சென்ற அந்த வேலையை அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை நாம் செய்யும்படியாக ஆயத்தப்படும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை, மெய்ப்பர்களை, போதகர்களை, சுவிசேஷர்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். சபையை ஏற்படுத்தி அதில் வரம்பெற்ற ஊழியர்களையும் வைத்திருக்கிறார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகள் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது கிறிஸ்துவை நம்ம எப்படி பேசியிருக்கு பாருங்க. அவர் தலையான், நாம் சரீரம். தலை சரீரம் வேற வேற ஆள், 2 ஆள் கிடையாது. தலையும் சரீரம் சேர்த்து ஒரு ஆள். அப்ப கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாகி விடுகிறோம். இதுதான் பிக்சர் பாருங்க. நம்மையும் கிறிஸ்துவும் என்ன பண்ணிடுறாரு, அவர் தலை நம்ம சரீரம்னு ஆக்கிட்டாரு. அப்படி நினைச்சு விட்டுட்டார். அவர் என்னவோ அதுதான் நாம் அவரோடு கூட ஒன்றரை கலந்து விடுகிறோம். அப்படி அவரை போலவே ஆக்குவது, நம்மை ஆக்குவது தேவனுடைய சித்தம். அதற்காக ஒரு ப்ரொவிஷன், ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஏற்படுத்தினார்னு சொல்லி எதை ஏற்படுத்தினாராம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள்னு 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தினார். நான் ஒரு காரியம் நிச்சயமா சொல்லணுங்க. சிலர் இந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறாருன்னா, அவர் சிலருக்கு கஷ்டங்களையும், இன்னும் சிலருக்கு நஷ்டங்களையும், இன்னும் சிலருக்கு வியாதியையும், இன்னும் சிலர் துன்பத்தையும், இன்னும் மற்ற காரியங்களையும் கொடுத்து அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண புருஷர்களாக்கும்படியாக அவர்களுக்கு இதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு எப்படியோ வாசிருக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா நிறைய கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி. அது எங்க இருக்குன்னு நான் தேடி தேடி பார்க்குறேன், காணோம். என்ன ஏற்படுத்தி இருக்கிறாரு? கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வியாதியும் துன்பத்தையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சு இதனால இதை கொண்டு நம்ம பூரண புருஷராக்கும்படியாக அவர் வச்சுட்டு போயிருக்காரா? இதெல்லாம் அன்னைக்கு அதான் சொன்னேன் பாருங்க. ஆண்டவர் ஒன்று ஸ்கூல் ஆரம்பிச்சு பிசாசை டீச்சரா போடல இல்லைங்களா? அடிச்சாதான் படிப்பு ஏறுன்றது தப்பு. கத்தர் அப்படிலாம் நம்புறது கிடையாது பாருங்க. நம்ம ஊர்ல டீச்சரை கேட்டாலே சொல்லுவாங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி.
அப்போ நம்மளை விட அறிவாளி அவர். பாடம் சொல்லி தரணும். நாங்களாம் படிக்கிற காலத்தில் லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது. ஆனால் நல்லா சொல்லித்தர டீச்சர்கிட்ட நல்லா கவனிப்போம், ஒழுங்காக போவோம், கரெக்டாக கவனிப்போம். ஏன்னா ஒழுங்காக சொல்லித்தர்றாங்க பாருங்கள், அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, காலேஜில் ஒருத்தர் சொல்லி தந்தார். அவர் சொல்லி தந்தால் பரீட்சைக்கு படிக்கவே வேண்டியதில்லை, சும்மா போய் கிளாஸில் உட்காந்து கேட்டாலே நல்ல மார்க் வாங்கலாம், அப்படி சொல்லி தருவார் மனுஷன். ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ ஜோராக சொல்லி தருவார். அப்போ கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டில் ரொம்ப அறிவாளி. அவர் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு தான் மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்து ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் ஆக்கி இந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப திறமைசாலிங்க. இவங்க கிட்ட கடவுளுடைய வார்த்தையை ஜனங்க கேட்டாங்கன்னா அவர்கள் அப்படியே மாறி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை தான் ஏற்படுத்தியிருக்கார வச்ச ஒழிய கஷ்டத்தை துன்பத்தையும் அதையும் இதையும் வச்சு அதன் மூலமா நம்ம பூர்ண புருஷராகிற ஏற்பாடு கர்த்தர் பண்ணவில்லை. இருக்கீங்களா? எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஆகியிருக்கிறாரு. அபிஷேகம்னா அதுதான். ஒரு சாதாரண ஆள் மேல போதக அபிஷேகம் வந்ததுன்னா அவன் எக்ஸ்பர்ட் டீச்சர் ஆயிடுறான், அவன் அதில் தேர்ந்தவன் ஆயிடுறான். அப்போ அதன் மூலமா ஜனங்களுக்கு பயன் உண்டா? ஏன் இவனை தேர்ந்தவனா ஆக்கி இவனுக்கு வரத்தை ஏன் தர்றாரு? ஏன்னு சொன்னா அவங்க நல்லா ஆகணும். இவன் நல்லா போய்ச்சாதான் அவங்க கேட்பாங்க, இவன் தெளிவாக சொன்னாதான் அவங்களுக்குள்ளே இறங்கும், இவன் நல்லா பண்ணாதான் அவங்களுக்கு பயன் உண்டாகும். அதனால அவர் அப்படி பண்ணிடுறாரு, எக்ஸ்பர்ட் ஆக்கி கொடுத்துட்றாரு. இப்படித்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறும்படியாக நமக்கென்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன ஏற்பாடு? வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்குள்ள போதகர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வச்சு கர்த்தர் நம்மை தம்முடைய குமாரனை போல மாற்றிக்கொண்டு இருக்கிறார், இல்லையா? சரி, இப்ப திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் தொடர்வோம் இயேசுவை பற்றி. என்னால் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு எப்படி வேத வசனத்தை அணுகினார்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் வேத வசனத்துக்கு தான் போனார். ஏன்னா அங்கே தான் கண்டுபிடிக்கணும். நாம் எப்படி இன்றைக்கு வேத வசனத்துக்கு போய் அங்கே நமக்கு பிக்சர் கிடைக்குமோ, அங்கே நமக்கு நாம் என்னவா இருக்கிறோம் என்கிற பிக்சர், நம்மை குறித்த பிக்சர் அங்கிருந்து கிடைக்குதோ, அது போலவே அவருடைய பிக்சர் எங்கேருந்து வந்தது? அவர் யாருன்ற பிக்சர் தெளிவாக இருக்குது. அவருக்கு எப்படி இருந்தது? 12 வயசுலேயே அவ்வளோ தெளிவாக வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? இந்த பிக்சர் இங்கே தான் இருக்குது. 39ஆம் வசனத்தை பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே. யூதர்களுக்கும் இவருக்கும் பெரிய தகராறு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இவர் போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒத்தே வரமாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது. அதனால் இது ஒரு கான்ஃபரன்டேஷன், இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு லடாய் அது நடந்துகிட்டு இருக்கு. அதில் சொல்கிறாரு வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு வேதம் பிடிக்கும்னு தெரியும், வேத வசனம்னா அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஒன்றும் ரொம்ப கெட்டவங்க கிடையாது, அவங்க வேத வசனத்தை வெறுக்கிறவங்க கிடையாது, கடவுளை வெறுக்கிறவங்களும் கிடையாது, வேத வசனத்தை மேன்மைப்படுத்துகிறவங்க. அவங்க அதை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. பாருங்க, வேத வசனத்தை எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. நித்திய ஜீவனே அதனால உண்டாகுதுன்னு நினைக்கிறாங்களாம். என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே. அதாவது அவங்க வேத வசனத்தெல்லாம் விரும்புகிறாங்க, படிக்கிறாங்க, மறுபடியும் வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதில் தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அதில் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை பார்க்க முடியவில்லை அவங்களால. பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. வாசிக்கிறாங்க, ஆனால் எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம மீதியெல்லாம் வாசித்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஹலோ, நிறைய பேர் டெய்லி 2 அதிகாரம் 4 அதிகாரம் வாசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பாயிண்ட்டை பிடிக்கணுமோ அதை, அந்த வெள்ளை குதிரைன்னு சொல்லியிருக்க பிரதர், அது என்ன, அதை பற்றி என் மீதியெல்லாம் விளங்கலை. இது நேரம் வெள்ளை குதிரைக்கு போயாச்சு. இன்னும் ஏசு யாருன்னு விளங்கலை. ஆனால் வெள்ளை குதிரைன்னா என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு. ரொம்ப அதுக்கு ஒரு கூட்டம் வச்சா வருவாங்க, வெள்ளை குதிரைன்னா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி விசித்திரமானவர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இவர் சொல்றாரு, வாஸ்து பாருங்க, நீங்க வாசிக்கிறீங்க, அதை விரும்புறீங்க, மேன்மைப்படுத்துறீங்க, அதுல இருந்து நித்திய ஜீவன் உண்டாதுன்னு நினைக்கிறீங்க, அது முழுக்க என்னை பற்றி தான் எழுதியிருக்காங்கன்றாரு. எப்படி மிஸ் பண்ணீங்க? எவ்வளோத்தையும் வாசிச்சுட்டு எப்படி என்ன மிஸ் பண்ணீங்க? நான் தானே அது சப்ஜெக்டே, இந்த வேத வசனத்தில் இருக்க சப்ஜெக்டே நான் தான், என்ன மிஸ் பண்ணிட்டு எப்படி வாசித்தேன்றாரு. நிறைய பேர் வாசித்துருக்குறாங்க இதை, ஆனால் நல்ல அற்புதமான காரியங்களாம் மிஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, வாசித்துருக்கீங்க, நிறைய பேர் வாசித்துருக்காங்க, ஆனால்
கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நானும் தான் பைபிளை வாசித்தேன் பாருங்க. அது யாரும் எனக்கு சொன்னதும் கிடையாது, பைபிளில் இருக்கிறது எனக்கு இறங்குனதும் கிடையாது. 23ஆம் சங்கீதம் தெரியும், 91ஆம் சங்கீதம் தெரியும், 51ஆம் சங்கீதம் தெரியும், 8ஆம் சங்கீதம் தெரியும், 16ஆம் சங்கீதம் தெரியும், 1ஆம் சங்கீதம் தெரியும். எத்தனை சங்கீதம்? 34 அவ்வளோ சங்கீதம் மனப்பாடமாக வச்சாள். நான் வேதத்தின் பல பகுதிகளில் மனப்பாடமாக படிச்சிருக்கிறேன். சின்ன வயசுலேயே படிக்க சொல்லாங்க, படித்தேன். நல்லது தான். எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் எதை மிஸ் பண்ணிட்டோம்? எல்லாம் படிச்சுட்டு நான் புது சிருஷ்டின்றத மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீ எப்போ மாற போற? அப்படியே தான் இருக்கிற, நீ உருப்படியே இல்லாத ஆள். கூட்டங்களுக்கு போனால் அங்கேயே என்ன சொல்கிறாங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கந்த, நீ தூசி, நீ புழு, நீ பூச்சி, நீ பாவி, இப்படியே சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, புது சிருஷ்டின்றது இறங்கவே இல்லை. நாங்களே டெய்லி படிப்போம் பைபிளை, டெய்லி பைபிள் படித்தோம். ஆனால் புது சிருஷ்டின்றதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதே புதுசு எனக்கு. அப்புறம் புது சிருஷ்டிக்கு எங்கே போகிறது? புது சிருஷ்டினோடனே எனக்கு தூக்கு வேறு. ஐயோ, நம்மளையா சொல்லிடுது அப்படின்னு. எங்கே சொல்லி கொஞ்சம் காமி பாரு. இப்போ 2 கொரிந்தியர் 5:17 பாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டி. நான் எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் விளங்குனது கிடையாது. படிச்சிருக்கேன்னா படிச்சிருக்கேன். வேதம் பிடிக்குமா? ஆமாம் பிடிக்கும். வேதத்தை நான் மதிக்கிறேன்னா ஆமாம் மதிக்கிறேன். இதை விரும்புகிறேன்னா ஆமாம் விரும்புகிறேன். படிச்சிருக்கேன், நிறைய முறை படிச்சிருக்கிறேன். ஆனால் மெயின் பாயிண்டை விட்டாச்சு. புது சிருஷ்டின்றதை விட்டாச்சு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் படிச்சிருக்கிறேன், 1000 தடவை படிச்சிருக்கேன், எனக்கு வழங்கலை. அதை யாரும் எனக்கு வலியுறுத்தி சொன்னதே கிடையாது. இதுதான் நீ எல்லாம் முடியும் உன்னால அப்படின்னு சொன்னதே கிடையாது. படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு நான் தான் அதுன்னு தெரியாது எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேதத்தை படிக்கிறாங்க, அதில் உள்ள மெயின் சப்ஜெக்டை விட்டுறாங்க. நான் பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஏன்? நீதி அறியாத என்னை நீதிமானாக்க. அப்போ நான் நீதிமான்றது கேட்டதே கிடையாது. இது கேட்கறதுக்கு அந்த காலத்தில் கப்பல் ஏறி வேற நாடுக்கு தான் போகணும் நீங்கள், 7 கடல் கலந்து. ஏன்னா பக்கத்தில் கேட்டுற முடியாது. நீங்கள் இங்கே அங்கங்கே பக்கத்தில் கேட்டுறவே முடியாது. அந்த காலத்தில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீ பைபிளை தவிர வேற புக்கு வாசித்தில் அதை தொலைச்சிருவேன்ட்டாங்க. புக்குன்னா அது வேற ஏதாவது மேகசின் கிடையாதுங்க, உலக பிரகாரமான மேகசின் இல்லை. கிறிஸ்தவ புக்கே வாசிக்கூடாது. எப்படி வாசிப்பியாக்க நீ அப்படின்ற மாதிரி ஒரு காலம் பாருங்க. இதுலெல்லாம் இருந்து வந்திருக்கிறேன் நான். இதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு மெடல் தான் கொடுக்கணும் நான். இதுலெல்லாம் மீறி தாண்டி கீண்டி மேலே வந்தாச்சு. எப்படி பாருங்க, அதே ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் யோசித்து பார்த்தேன்னா, ஐயோ ஆண்டவரே, அதில் தப்பிச்சதுக்காக ஸ்தோத்திரம்னு. ஒரு புக்கை வாசித்தவனு தெரியும், அது என்ன புக்கு, அது என்ன மனுஷன் எழுதின புக்கை வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன். சொல்கிறது என்ன சரியாக தான் தெரியுது. ஆனால் மனுஷன் எழுதின புக்கை வாசித்தா இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சில இதெல்லாம் படிக்கலாம் இல்லையா? பிரசங்கியாக இருக்க தானே அவங்க பிரசங்கம் பண்ண தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை வாசிக்க முடியாமல் போயிடுச்சு பாருங்க. ஆனால் ஊரை விட்டு வெளியே போனோன்னு வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பித்தா கண்ணு திறக்குது. ஓஹோ, இதுதான் நான் நீதிமான். நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன். எனக்கு யாருமே சொன்னது கிடையாது பாருங்க. ஆனால் விளங்குது, நான் நீதிமானாக இருக்கிறேன். அப்போ அது வந்தோடனே அது ஒரு ஜீவ ஊற்று மாதிரி ஆயிடுது. உள்ளேருந்து புறப்படுற ஜீவ ஊற்று மாதிரி ஆகி எனக்குள்ள ஒரு பலனையும் அது வெற்றியும் பிறப்பிக்கிறது. எவ்வளோ முக்கியம் பாருங்க. விரும்புகிறாங்க, வாசிக்கிறாங்க, ஆனால் அது ஒருபோதும் அதை இது பண்ணது கிடையாது. அதை பற்றி ஒரு அதில் உள்ள சப்ஜெக்ட் அவர் விட்டாங்க பாருங்க. 46ஆம் வசனம், நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். மோசேன்னு சொல்றது முதல் 5 புஸ்தகம், வேத பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகம். ஆதியாமம், யாத்ராமம், லேவியராமம், எண்ணாமம், உபாகம், அந்த புஸ்தகங்களை சொல்லியிருக்குது. மோசேன்னு சொன்னால் மோசே எழுதினார்ன்றாங்க 5 புஸ்தகத்தை. அதனால அந்த புஸ்தகம் மோசேயை விசுவாசித்தீர்கள், அதாவது முதல் 5 புஸ்தகத்தை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஆதியாமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க அவர். ஆதியாமத்தில் ஸ்திரீயின் வித்தா இருக்கிறார், யாத்ராமத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர். இயேசு இருக்கிறார் அங்க. அங்க வாசித்தீங்கன்னா என்ன காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, இவர் இந்த பூமிக்கு வந்தோடனே இவர் தேடி தேடி வாசிக்கிறார். எதை தேடுறாரு? இவர் இருக்கிற இடமா தேடி பார்த்து வாசிக்கிறார். அதை தேடி பார்த்து வாசிக்கிறார். திருப்பம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து
வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, அவர் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அடுத்த வசனம் பாருங்க, வாசித்து. எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து. 17ஆம் வசனம் வாசித்த உடனே புஸ்தகத்தை விரித்துன்னு வருது பாருங்க. நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. நானும் இயேசுவை போலவே அடியானோம், காலையில் எழுந்திருச்சுன்னா புஸ்தகம் எடுத்து இப்படி விரிக்கிறது, கர்த்தாவே நல்லதா ஒன்று தாரோன்னு. நான் சொல்றேன், ஏதாவது நல்லதா மாட்டிங்க அப்புறம். ஏன்னா புஸ்தகத்தை விரித்துன்றது பிரதர், விரித்த உடனே அது வந்து எது வந்ததோ அதை பார்க்கணும் பிரதர், அதான் கரெக்ட் அப்படின்னா. அப்படி இல்லை, இவர் விரிக்கும் போது விரிச்சார் சரி, ஆனா தன்னை குறித்து எழுதியிருக்கிற அந்த பகுதியை கண்டு அங்க திருப்புறாரு. நேரம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு திருப்புறாரு, நேரம் அங்க போறார். அங்க எழுதி இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்க, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க, இதுக்கெல்லாம் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்து அது இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று கண்டு அதை வாசித்து அதை சுருட்டி, புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்கள் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார். அப்ப இயேசு, நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவை பைபிளை திறந்த போதும் தன்னை பற்றி என்ன எழுதியிருக்குதுன்னு பாக்குறாரு. அதனாலதான் பிக்சர் தெளிவா வந்துருச்சு அவருக்கு. தன்னை பற்றி என்ன எழுதியிருக்குது, எங்க எழுதியிருக்குது, என்ன எழுதியிருக்குதுன்னு பாக்குறாரு. திருப்பம் இன்னொரு வசனத்துக்கு, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24 2 வசனம் வாசித்து முடிச்சேன். லூக்கா 24 44 24 44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்கள் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களிடம் இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. சிலர் கேட்குறாங்க, ஏசு இங்கே இருந்தப்போ 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாராமே சீஷருக்கு, என்ன ட்ரைனிங் கொடுத்தாரு, என்ன போதிச்சாருங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்தார்? கஷ்டத்தை கொடுத்தாரா, துன்பத்தை கொடுத்தாரா, என்ன போதனை கொடுத்தார்? போதனை கொடுத்தாருங்க. என்ன போதித்தார்? கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் ஆகமம், சங்கீதம், இவைகளெல்லாம் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு விசேஷமாய் சொன்னேன் என்றார். 3 வருஷம் இதுதான் போதிச்சுட்டு இருக்காரு. எதை போதிச்சுட்டு இருக்கிறாரு? மோசேயின் நியாயப்பிரமாணம் சொன்னா முதல் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசன ஆகமங்கள்னு சொன்னா மீதி உள்ள பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இப்போ பழைய ஏற்பாடுன்னு சொல்றோம். அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேர் இருந்தது. அது என்னன்னா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். நியாயப்பிரமாணம் முதல் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசனங்கள்னா மீதி உள்ள எல்லாம் பழைய ஏற்பாடெல்லாம். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடை சொல்றாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன ஆகமங்களும், அப்புறம் சங்கீதங்களும் சொல்றாரு. சங்கீதம் பாட்டு இல்லை, சங்கீதத்திலையும் தீர்க்க தரிசனம்லாம் இருக்குது. அதனால தான் சங்கீதத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. சங்கீதம் அங்கேயும் அவரை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னதை வச்சுதான் பேதுரு முதல் பிரசங்கத்தையே பண்றாரு, சங்கீதம் 16 தான். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறவர்களெல்லாம், இங்க சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் போதித்தேனே. அப்ப என்ன போதிச்சிட்டு இருந்தாரு? முழு பழைய ஏற்பாடையும் எடுத்து அவரை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்குதுன்னு பார்த்து அதை போதித்து கொண்டிருக்கிறார். அதுலயே பாருங்க 25ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியா அவருடைய மனதை திறந்து, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அதாவது அவருடைய பாடு, அடக்கம், அதாவது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் பற்றி மோசேயின் நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்கதரிசியின் ஆகமங்கள், இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பழைய ஏற்பாடு முழுக்க எழுதியிருக்கிறதெல்லாம் எடுத்து காண்பித்திருக்கிறார் இவர்களுக்கு.
இப்ப 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசாரிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறாரு? கண்ணாடி பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு ஒன்று குறிக்கோள் வச்சு பார்க்கணும். இதை பார்க்க போறேன், இதை செக் அவுட் பண்ண, எனக்கு தேவை இருக்குது, பொருளாதார தேவை இருக்குது, அப்போ பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது? என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் தேவை இருக்குது, அப்போ சமாதானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது? எனக்கு சுகம் தேவை, அப்போ அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்த்து பார்த்து எடுத்தாராம் பாருங்க. அதே போல தான் நாமும் அப்ரோச் பண்ணணும். சிலர் கேட்கலாம், என்னையா அவர் தன்னை பற்றி எழுதியிருக்கிறத வாஸ்தார், சரி அவரை பற்றி தான் எல்லாம் எழுதியிருக்குது, அவர் வாஸ்தார் நம்ம பற்றியே எழுதியிருக்குதுன்னு நான் சொல்றேன். சிலர் சொல்லிட்டாங்க இது ஹிஸ் ஸ்டோரின்னு, நான் சொல்றேன் திஸ் இஸ் அவர் ஸ்டோரி. நம்முடைய ஸ்டோரி அவர் ஸ்டோரிக்குள்ள இருக்குதுங்க. ஏன்னா நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, ஆதாம கர்த்தர் உண்டாக்குன போது அவனை எப்படி உண்டாக்குனார்? அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார். வெறும் ஆதாம் மட்டும் அப்படி உண்டாக்குனாரா? நம்மள இல்லையா? அவனுக்கு செய்தது நமக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அவன் ஒரு பிரதிநிதி மாதிரி மனு வர்க்கத்துக்கே முதல் மனுஷனா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன செஞ்சாரோ அது நமக்கெல்லாம் பொருந்தும். அதே போல அவனை ஆசீர்வதிச்சார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னார். அது அவனுக்கு மட்டும் தான் பொருந்துமா? ஒருத்தர் சொல்றாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றீங்களே, அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடையாதுன்னு உமக்கு தெரியாதா? அது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் பொருந்தோம்னாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே எப்படி தர உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தான் பொருந்துமா? இப்போ நான் சொல்றேன், அப்போ 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து கிழிக்க வேண்டியதுதான், தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். ஏன்னா அங்கே தான் ஆரம்பிக்குது ஆபிரகாம். அது முடிஞ்சு அவர் கதை எடுத்து வேஸ்டா நம்ம வாசித்துக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை போட்டுக்கிட்டு அது அவருக்கு தானே. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வாதத்தை பற்றி நான் வாசிட்டு உட்காந்துட்டு போறேன். அது அவனுக்கு மட்டும்தான்ட்டா அப்புறம் நான் வாசிக்கவும் மாட்டாது. ஏன்னா சரி அவனுக்கு வச்சுட்டு போட்டோம், எனக்கு என்னத்துக்கு? நமக்கு அதில் ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் டைம். 12ஆம் அதிகாரத்திலேருந்து கிழிச்சிட வேண்டியதான். 12ஆம் அதிகாரத்திலேருந்து எது வரைக்கும் கிழிப்பீங்க? வெறும் ஆபிரகாமோட முடியல கதை. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேலர், இப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க. பழைய ஏற்பாடு முழுக்க ஆபிரகாம் தான். அல்ல புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டுக்கு போயிடும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் அவர் தான் இருக்கிறாரு. இயேசு ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர் தான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கும் வந்து உண்டாகும்படியாக எப்படி நடந்தது? எது வரைக்கும் கிழிக்க போறீங்க சொல்லுங்க? கிழிச்சிட்டே வந்தீங்கன்னா பைபிளே இருக்காது. இவர் சொல்றாரோ ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது அப்படின்னு. அவங்க வீட்டில் லிஃப்ட் மேலே வரைக்கும் போகாது போல இருக்குது. சிலருக்கு வழங்கும், அது டாப் ஸ்டோரி வரைக்கும் போறதில்லை. அப்ப சொல்றாங்க சிலர், அது அவரை பற்றி எழுதியிருக்குதுங்க, அவர் வாஸ்தாரு. நம்மளை பற்றி எங்க எழுதியிருக்குது? நான் சொல்றேன், அவரை பற்றி எழுதியிருக்கிறதுல நாம இருக்கிறோம், அங்க இருக்கிறோம். ஏன்னா ஆதாமுக்கு சொன்னாரு, ஆதாம சொன்னாரு பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னாரு. அவனுக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்கும் பொருந்தும், மனு வர்க்கத்துக்கே பொருந்தும் இல்லையா? அந்த ஆதாம் பாவம் செஞ்சப்ப நம்மளுடைய பாவம் ஆயிடுச்சு. அது அவனுக்கு மட்டும் பொருந்தல, அந்த பாவம் எல்லாருடைய பாவம் ஆயிடுச்சு. நாமளும் பாவிகளா ஆயிட்டோம். மனு வர்க்கமே பாவி ஆயிடுச்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. நான் எப்ப பாவம் செஞ்சேன்? பறக்கும் போதே பாவத்தில் பிறந்தேன்னு எழுதியிருக்குது. ஏன்? என்னுடைய முப்பாட்டனாகிய ஆதாம் பாவம் செய்தது என்னுடைய பாவம் ஆயிடுச்சு. மீட்கும்படியாக இயேசு வர்றார். அந்த இயேசுவை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார்கள்? கடைசி ஆதாம் என்று சொல்லி அழைக்கிறார். ஏன் கடைசி ஆதாம்? அந்த ஆதாம் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டாரு, சொதப்பிட்டாரு, ஒன்னெல்லாம் ஆக்கி விட்டாரு. இப்போ கடைசி ஆதாம் வந்திருக்காரு. ஏன் கடைசி ஆதாம்? இனிமே ஒரு ஆதாம் தேவையில்லை. இவர் டோட்டலா பிக்ஸ் பண்ணி இனிமே கெட்டு போகாத அளவுக்கு பிக்ஸ் பண்ண வந்தவர். அதனாலதான் இவர் கடைசி ஆதாம், வேற ஒரு ஆதாம் தேவையில்லை. அந்த ஆதாம்ல நான் இருந்தேன். எப்ப இருந்தேன்? அவனுடைய இதுல இருந்தேன், அவனுக்குள்ள நான் இருந்தேன். கர்த்தர் அவனுக்கு சொன்னதெல்லாம் எனக்கு சொன்னதுதான். அதனால அவன் பாவம் செஞ்சப்போ அவனுடைய பாவத்தோட நானும் பாவி ஆயிட்டேன் இல்லையா? அவனுக்குள்ள நான் இருந்தேன், மனு வர்க்கமே இருந்தது அவனுக்குள்ள, அந்த ஆதாமுக்குள்ள. அதனால அவனுக்கு சொன்னதெல்லாம் மனு வர்க்கத்துக்கும் பொருந்தும். இப்ப கடைசி ஆதாம் வந்த பிறகு கர்த்தர் கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தும். அவருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு தான். அது
மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல்லாம் அவருக்கு எதுக்கு? அதுக்கு தேவையே இல்லை. அவருக்கு எல்லாம் நமக்காக தான் அவர் செய்தார். நம்ம தான் அங்கே சப்ஜெக்ட். நமக்காக தான் எல்லாம் நடந்தது. நமக்காக தான் அங்கே மரணம், நமக்காக தான் பாடு, நமக்காக தான் ரத்தம் சிந்துதல், நமக்காக தான் அடக்கம், நமக்காக தான் உயிர்த்தெழுதல், நமக்காக தான் பரமேறுதல், நமக்காக தான் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருத்தல், நமக்காக தான் பரிந்து பேசுதல், எல்லாம் நமக்காக. நம்ம ஸ்டோரி தாங்க இது. அவர் ஸ்டோரி அவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்டோரி அவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு யாருக்கு அதையோன்னு வாசிடக்கூடாது. அப்புறம் இவர் ஆபிரகாம் தான் நம்மளது இல்லைன்னு சொன்ன மாதிரி இயேசு தான் நம்மளது இல்லைங்க, அவரது ஒதுக்கிடுங்கன்னா அப்புறம் போயிடுச்சு, அவ்வளோதான், எல்லாம் போயிடும். அங்கே தான் நமக்கு இருக்குது. அவருக்குள் நாம் இருக்கிறோம். அவருக்கு சொல்லப்பட்டதெல்லாம் எனக்கும் பொருந்தும், எனக்கும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்போ நான் தேடி தேடி வாசிக்கணும். ஏன்னா இயேசுடைய மரணத்தில் நான் இருக்கிறேன். அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்களே என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அவருடைய மரணத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்குது பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவேன். அதில் நான் இருக்கிறேன். அதில் என்னுடைய கதை அதில் அடங்கி இருக்கிறது. இதை தேடி தேடி வாசிக்கணும். என்னுடைய சுகம் அதில் இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் அதில் இருக்கிறது, என்னுடைய வெற்றி அதில் இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் அதில் இருக்கிறது, குடும்பம் அதில் இருக்கிறது, என்னுடைய உலகம் அதில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அதில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த படத்தை எடுத்து உள்ள வைக்கணும். தேடி தேடி கண்டுபிடிச்சு, அதான் சொல்லி இருக்குது, இதை தேடுகிறவர்களுக்கு, இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சுகத்தை பற்றி என்ன சொல்லி? தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஆரோக்கியம், தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது செழிப்பு, தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது வெற்றி. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எத்தனை பேர் கண்டுபிடிக்க போறீங்க? எடுக்கும் போதே நோக்கத்தோடு எடுக்கணும். என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது. அதுக்காக தான் தேடணும். வசனத்தை எடுக்கும்போது என் 2 அதிகாரத்தை வாசிக்கிறேன் நான் இன்னைக்கு அப்படின்னு இல்லை. என்னை பற்றி என்ன எழுதியிருக்குது, என் தேவை என்ன, என் பிரச்சனை என்ன, என் குழப்பம் என்ன, என் கவலை என்ன, அதை பற்றி என்ன எழுதியிருக்குதுங்க? பாடுபட்டு இருக்கிறேன், அதை பற்றி எதாவது எழுதியிருக்கா? இப்போ எதுக்கு வந்தீங்க இங்கே? அதை பற்றி உங்கள் பிரச்சனை இருக்குது, இதை பற்றி ஏதாவது இருக்குதா? அவர் சொல்லுவாரா? அதுக்கு தானே வந்தீங்க. அதுதான் அங்கே விஷயம். அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அது ஜீவனும் பலனும் வெற்றியுமாக நமக்கு மாறுகிறது. ஆமென். ஏன்னா அந்த படம் வந்துடும். தேடி கண்டுபிடிக்கும் போது படம் வந்துடும். படம் வந்தால் வாழ்க்கை வந்துடும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் பெற்ற அற்புதமான வெளிப்பாட்டுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அதை வைத்திருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், அவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். இந்த உண்மைகளை கர்த்தாவே உள்ளத்தில் பதிய வைப்பீராக. கர்த்தாவே, எங்களுக்கு குறித்து எழுதப்பட்டவைகளை, இயேசு அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை பார்த்தது போல நாங்களும் பார்த்து எங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகள் என்று அறிந்து கொண்டு அதை தேடி கண்டுபிடித்து அதன் மூலமாக ஜீவனையும் பலனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் பெற நீர் உதவி செய்வீராக. சகல சத்தியத்துள்ள நடத்துவீராக. தேவ ஆவியானவர் தாமே வெற்றியின் பாதையில் நடத்துவீராக. ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.